6 வயது மகனை எரித்து கொலை செய்த வழக்கில் தாய்க்கு ஆயுள் தண்டனை. இப்போ கதறி என்ன புண்ணியம், பெத்த மகனை கொன்னப்ப யோசிக்கலையே. ஆயுள் தண்டனை என்ற சத்தம் கேட்டதும் காவல்துறை காலில் விழுந்து தன்னை விட்டு விடும்படி கதறும் தாய். எதிரி குற்றவாளிக்கு மீனாட்சிக்கு ஆயுள் தண்டனையும் ₹1000 அபராதம் வழங்கும் தீர்ப்பளித்தார். ₹1000 கட்டத் தவறினால் ஓராண்டு கால சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லியை அடுத்த கரையான் சாவடியை சேர்ந்தவர் மீனாட்சி. 27 வயதான இவர் கிருஷ்ணகிரியை சேர்ந்த 34 வயதுடைய சரவணன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 6 வயதில் ஆண் குழந்தை இருந்த நிலையில் மீனாட்சி குடும்பத்துடன் கிருஷ்ணகிரியில் வசித்து வந்த நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாம். இதையடுத்து கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கணவரிடம் சண்டை போட்டுவிட்டு கரையான் சாவடியில் உள்ள தாய் வீட்டிற்கு மீனாட்சி சென்று விட்டாராம். தாய் வீட்டிலும் யாரும் அவருடன் சரிவர பேசாததால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்தாராம். இதையடுத்து மகனை கொலை செய்துவிட்டு தானும் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என மீனாட்சி முடிவெடுத்தாராம். பின்னர் தனது மகனை கொடூரமான முறையில் கொலை செய்துவிட்டு உடலை எரித்து வீட்டின் அருகே கால்வாயில் வீசிவிட்டாராம். துர்நாற்றம் வரவே அக்கம் பக்கத்தினர் பூந்தமல்லி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் அந்த சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்த நிலையில் மகனை கொலை செய்ததை மீனாட்சி ஒப்புக்கொள்ள அவரை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் இந்த வழக்கு பூந்தமல்லியில் உள்ள கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் 2இல் நடந்து வந்தது. இந்த வழக்கில்தான் நீதிபதி விஜயகுமார் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். மீனாட்சி தனது மகனை கொலை செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு ஆயுள் தண்டனையும் ₹1000 அபராதம் கட்ட தவறினால் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். இதையடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் மீனாட்சி புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்.